நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பொன்னான நேரம்னு எது சொல்லுவாங்க? நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற அடுத்த 1 மணி நேரம் தான் பொன்னான நேரம்னு சொல்லுவாங்க. அந்த பொன்னான நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினமே மிக சிறப்பாக இருக்கும். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம என்னவெல்லாம் பண்ணியிருக்கணும்? ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள், வாழ்க்கையில் பல சாதனைகளை படைத்தவர்கள், தினமும் காலையில் எழுந்தவுடன் அவர்கள் பின்பற்றிய 7 விஷயங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளிலிருந்து 21 நாட்களுக்கு தொடர்ந்து காலையில் நீங்கள் எழுந்தவுடன் இந்த 7 விஷயங்களை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாத சில மாற்றங்களை உங்களால் உணர முடியும். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே பிறந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். காலையில் நம்முடைய முதல் துவக்கம் நன்றாக இருந்துவிட்டால் அதன் பின்பு வரக்கூடிய கஷ்டங்களை நாம் சுலபமாக சமாளித்து விடலாம் என்பதை உணர்த்த போகும் இந்த 7 விஷயங்களை மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். முதல் விஷயம், இன்றைக்கு 190% மக்கள் காலையில் எழுந்தவுடன் ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்க்குறாங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் எதனா மெசேஜ் வந்திருக்கா, நம்முடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பித்து யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸு, அது இதுன்னு தேவையில்லாத ஹேஷ்டேகையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் மொபைல், லேப்டாப், மெயில் பார்க்குறது, இதுவெல்லாம் நீங்கள் தூங்கி எழுந்துக்கிற 1 மணி நேரத்துக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே மைண்டு பயங்கரமாக புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இந்த டைமில் தேவையில்லாத ஷார்ட்ஸு, தேவையில்லாத இன்ஸ்டாகிராம், தேவையில்லாத குப்பைகளை மூளைக்குள்ளே நம்ம திணிப்பதன் மூலம் நம்ம மொத்த நாளுமே பாதிக்கப்படும். அதனால் நம்ம தூங்கி எழுந்துக்கிற 15 நிமிஷமிலிருந்து 1 மணி நேரம் வரை எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் பயன்படுத்தாதீங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெயிப்பதுக்கு காரணமாக இருப்பது மன அமைதி தான். காலையில் நீங்கள் எழுந்துக்கிற முதல் நிமிடம் எதையுமே நினைக்காமல் உங்களது மூளையை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் புரியும்படி சொல்லப்போனால் காலையில் கண் விழித்த முதல் 1 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும், மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள. இரண்டாவது விஷயம், ட்ரிங்க் வாட்டர். நிறைய பேர் காலை எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதே இல்லை. காலையில் எழுந்ததுமே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணீர் குடிங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் மூளையும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் மூளை எப்படி புத்துணர்ச்சின்னு இருக்கும்னு சொல்கிறீங்க? நம்முடைய இரண்டாவது மூளைன்னு சொல்லக்கூடியது எதுனா அது நம்ம குடல் தான். தண்ணீர் குடிப்பதன் மூலம் நம்முடைய குடல் சுத்தமாகும். நம்முடைய குடல் ஆக்டிவாக இருந்ததுன்னா நம்முடைய மூளையும் இன்னும் சிறப்பாக இயங்கும். நம்முடைய குடலுக்கும் மூளைக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காலையில் எழுந்து 6 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. மூன்றாவது விஷயம், நம்ம தினமும் காலையில் 20 நிமிஷமானா உடற்பயிற்சி செய்யணும். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் ஜிம்மில் 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறாங்க, 2 மணி நேரம் ரன்னிங் ஓடுறாங்க, 2 மணி நேரம் சைக்கிள் மிதிக்கிறாங்க. நம்ம 2 மணி நேரம் கூட உடற்பயிற்சி செய்ய வேண்டாம், 20 நிமிஷம் மட்டும் உடற்பயிற்சி செஞ்சால் போதும். என்னால் 20 நிமிஷம் கூட உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் 1 நிமிடமாவது தியானம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களது தியானத்தை 1 நிமிடம் முடித்துவிட்டு 2வது நிமிடம் உங்களுக்கு தேவையான நல்லதை நீங்களே பாசிட்டிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு, இன்று என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், என்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கப் போகிறேன், இன்று நான் கோபப்படாமல் சிரித்த முகத்தோடு இருப்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நேர்மறையாக ஒரு முறை உங்களுடைய மூளைக்கு நீங்களே சொல்லி பதிவு செய்து கொள்ள வேண்டும். இரவு முழுவதும் அசையாமல் இருந்த உடம்புக்கு சில அசைவுகளை கொடுத்து உங்களுடைய உடலை பக்குவப்படுத்திக் கொள்வது தான் உடல் பயிற்சி. 4வது விஷயம், நிறைய பேர் காலையில் குளிக்கவே மாட்டாங்க. நான் காலையில் சாப்பிட்டு தான் குளிப்பேன், நான் காலையில் 10 மணிக்கு மேலே தான் குளிப்பேன், நான் மதியம் குளிப்பேன், நான் நைட்டு தான் குளிப்பேன் அப்படின்னு தள்ளி போட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுவெல்லாம் தவறான விஷயம். நம் உடலில் பல நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம காலையில் குளிக்காமல் இருப்பதுனால தான். முடிஞ்ச வரைக்கும் காலையில் 7 மணிக்கெல்லாம் குளித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நம்ம உடம்பில் அழுக்கு போகிறதுக்கு மட்டும் குளிக்கலை. குளித்தல் என்பது குளிர்வித்தல் என்று பெயர். நம்ம உடம்புல குளிர்விக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த பெயர். நம்ம காலையில் குளிக்கும்போது உடல் சூடு தணியும், உங்களுடைய மூளை சூடு தணியும், சிறந்த எண்ணங்கள் உதயமாகும். காலையில் நீங்கள் குளிப்பதனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கும். அதுவும் 7 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் காலையில் எழுந்து குளிப்பது ஒரு பழக்கமாக வச்சுக்குங்க.
ஐந்தாவது விஷயம், காலையில் 7 மணிக்குள்ள புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய மூளையை தூண்டும் வகையில், நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிப்பதுக்காக நேரம் ஒதுக்காதீங்க. காலையில் ஒரு நல்ல புத்தகத்திலிருந்து 3 பக்கமாவது படிக்க வேண்டும். அது ஒரு கதை புத்தகமாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட புத்தகமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகமாக இருக்கலாம், வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு புத்தகம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை புத்தகத்தில் இருந்து படிங்க. நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக எத்தனையோ வழிகள், எத்தனையோ புத்தகங்கள் இன்று வந்துவிட்டது. இதை நீங்கள் புத்தக வடிவில் வாசிக்கும் போது அன்றைய நாள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ஜெயித்தவர்கள் நம்மை ஊக்குவிப்பதற்காக எழுதியிருப்பார்கள் அல்லவா? அப்படி ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஆறாவது விஷயம், ஒரு நாளைக்கு காலை உணவு என்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் நீண்ட நேரம் கழித்து சாப்பிடுவதால் காலையில் நன்கு வயிறு நிறைய சாப்பிட்டாலும் எந்த ஒரு தவறும் இல்லை, மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. காலையில் ஆரோக்கியமான உணவுகளை வயிறு நிறைய சாப்பிடலாம். இதுவும் காலையில் செய்யக்கூடிய ஆரோக்கியமான பழக்கம்தான். ஏழாவது விஷயம், இது மிக மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு அன்றைய நாளில் நடக்கப் போகும் நல்லதை நடந்து விட்டதாக இமேஜினேஷன் செய்து கொள்ள வேண்டும். கற்பனையான காட்சி நீங்கள் கற்பனை செய்வது அன்று உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல வேலைக்கான நேர்காணல், அதாவது இன்டர்வியூ இருக்கின்றது. அதற்கு நீங்கள் இன்று தயாராக செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிவிட்டீர்கள். இன்டர்வியூவில் செலக்டும் ஆகிட்டீங்க. அப்போ நிறைய சம்பளத்தில் உங்களுக்கும் வேலையும் கிடைத்து விட்டது. முடிந்தால் முதல் மாத சம்பளையும் உங்கள் கையில் வாங்குவது போல கற்பனை செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இவ்வாறாக பாசிட்டிவாக ஒரு கற்பனை காட்சியை உங்களுடைய மனதுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதை உங்களுடைய மனக்கண்ணில் காண வேண்டும். இப்படி எது உங்களுக்கு தேவையோ அதை நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டதாக மூளைக்கு சொல்லிவிடுங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 7 விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளன். முதல் விஷயம், காலையில் தூங்கி எழுந்தவுடன் 1 மணி நேரத்துக்கு மொபைல் பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது விஷயம், காலையில் எழுந்தவுடன் 6 லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், காலையில் 20 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நான்காவது விஷயம், காலையில் 7 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சு முடிச்சிருக்கணும். ஐந்தாவது விஷயம், காலையில் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆறாவது விஷயம், காலை உணவு என்பது மிகவும் முக்கியம். காலை உணவு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஏழாவது விஷயம், உங்களுக்கு அந்த நாளில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். வெற்றி பெற நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் வெற்றி அவ்வளவு எளிதாக ஒருவருக்கு கிடைப்பதில்லை. அதே சமயம் வெற்றி என்பது அவ்வளவு கடினமானதும் இல்லை. வெற்றின் ரகசியத்தில் ஒன்று கடின உழைப்பு என்றாலும் நாம் அன்றாடம் கடைப்பிடிக்கும் ஒரு சில காலை பழக்க வழக்கங்களை சரி செய்தாலே நமக்கு வெற்றி கிட்டுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. இவை அனைத்தையும் காலையில் 7 மணிக்குள்ளாக செய்து முடித்திருக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியலாம். ஆனால் தினசரி பழக்கமாக இதை மாற்றிக்கொண்டு உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள். பின்பு ஏற்படக்கூடிய மாற்றத்தை மூளைக்கு முதலிலேயே உங்களுடைய அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்துவிட்டால் அதன்படி அந்த மூளை நடக்கும். இவை அனைத்தையும் காலையில் 7 மணிக்குள்ளாக செய்து முடித்திருக்க வேண்டும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியலாம். ஆனால் தினசரி பழக்கமாக இதை மாற்றிக்கொண்டு உங்களுடைய வேலையை துவங்கி பாருங்கள். பின்பு ஏற்படக்கூடிய மாற்றத்தை மூளைக்கு முதலிலேயே உங்களுடைய அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்துவிட்டால் அதன்படி அந்த மூளை நடக்கும். எழுந்தவுடன் படுக்கையிலே இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். உடல் சோர்வடையவும் செய்யாது. வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இதை பின்பற்றியே உள்ளார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.